நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். நீங்க வாட்ஸ்அப் அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் நிறைய வரப்போகுது. அதை முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது தானே. ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்கணும்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நான் சொல்கிறது தான், வீடியோவை எந்த பகுதி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப்ல அனலிட்டிக்ஸை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, ட்விட்டர்ல இருக்கு. இதுல ஏதாவது நீங்க மேனேஜ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய அக்கௌண்ட்டை போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் எவ்வளவு ஃபீட்பேக் கிடைச்சிருக்கா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே போல வாட்ஸ்அப்லையும் வாட்ஸ்அப் அனலிட்டிக்ஸ் வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு சேனல் இருந்துச்சுன்னா இந்த அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற பகுதியை நீங்க பார்க்கலாம். எங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்போட சேனலை ஓபன் பண்ணி டாப்ல அந்த சேனலோட நேம் இருக்கும் பாத்தீங்களா, அதை தட்டிங்கன்னா ப்ரொஃபைலுக்குள்ள உங்களை கொண்டு போகும். ஸோ ப்ரொஃபைலுக்கு நேம்க்கு கீழேயே உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான பாக்ஸை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதில் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ரீச்டு, அதாவது நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் எவ்வளோ பேர் வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க, ஒரு நபர் எத்தனை வாட்டி பார்க்குறாரு, இந்த மாதிரி எல்லாத்தையும் அது வந்து கால்குலேட் பண்ணும். அடுத்து வந்து உங்களுடைய சேனலை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அன்ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டும். இந்த ரெண்டு விஷயங்களை உங்களுடைய வாட்ஸ்அப்போட சேனல்ல நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஸோ சேம் வந்து அனலிட்டிக்ஸ் மாதிரி தான். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வாட்ஸ்அப்ல தாங்க. நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அதே மாதிரி யூடியூப், கூகுள், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் எல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுல இருக்கும். ஸோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா, நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு அவசரத்தில் செட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் போயிட்டு சரி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி சோஷியல் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது பிரைவசி செக்அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த சோஷியல் அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த பிரைவசி செக்அப் பண்ணிக்கிட முடியும். அதில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா உங்களால் சேஞ்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேனராக, அதாவது வாட்ஸ்அப்போட பிரைவசி செக்கப்பை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேனர் மாதிரி உங்களுக்கு கொஞ்ச நாளாக காட்டினாங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்போம்னா, என்ன புதுசாக இருக்க வேறன்னு சொல்லிட்டு நம்ம அதை டெலீட் பண்ணியிருப்போம். ஆனால் ஆக்சுவலி வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்த பகுதியில் இந்த பிரைவசி சம்மந்தப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து இந்த பேனரில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த பேனரை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க வாட்ஸ்அப். இப்போ டிஃபால்ட்டாக ஒரு பகுதியில் இந்த பிரைவசி செக்கப்பை வந்து கொண்டு வரப்போறாங்க. ஸோ நண்பர்களே, வாட்ஸ்அப்லையும் பிரைவசி செக்அப் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. வெயிட் அண்ட் சி. ஃபைனலி வாட்ஸ்அப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாட்ஸ்அப்ல வீடியோ கால் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ கால் பகுதியில், அதாவது நீங்க வீடியோ கால் பண்ணும்போது அந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பேக்ரவுண்ட், எஃபெக்ட், ஃபில்டர், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுக்க போறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து லைவ்லே எல்லாத்தையும் அப்ளை பண்ண அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபில்டர், அதே மாதிரி பேக்ரவுண்ட் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணலாம். எஃபெக்ட்ஸ், விதவிதமான எஃபெக்ட்ஸை நீங்கள் போடலாம். இந்த மாதிரி விஷயங்கள். ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலே அதாவது நீங்கள் ஒரு வெளிச்சம் குறைவாக இருக்க பகுதியிலிருந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் என்ன பண்ண தெரியுமா, அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான செட்டிங் இருக்குது. அந்த செட்டிங்கை உங்களை ஆன் பண்ண சொல்லும். ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பில் உள்ள நபர் பரவாயில்லையே இப்போ வீடியோ தெளிவாக இருக்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங்கையும் இந்த வீடியோ கால் பகுதியில் வந்து கொண்டு போகிறாங்க. விரைவில் எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே வந்து எப்படி செயல்பட போகுது பார்த்தீங்கன்னா, அக்மெண்ட் ரியாலிட்டி, அதாவது ஏஆர் பேஸ்ல வந்து இது செயல்பட போகுது அப்படின்னு இருக்காங்க. ஸோ விரைவில் எதிர்பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா நீங்க என்ன பண்ணணும், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.